ஹே கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ரெபல் பெட் சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏப்ரல் மந்த் ஷிப்மெண்ட் சரிங்களா, அதோட அன்பாக்சிங் தான் பார்க்குறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு எக்ஸாட்டிக்ஸ் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக ஹோல்சேல் கிரேட்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ ஹோல்சேல் கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் 3 மந்த்ஸாக வந்துட்டு நம்ம ப்ராப்பராக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேல் வந்துட்டு ஷாப்ஸுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது போக நம்மள மாதிரி ஆன்லைனில் சேல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா டைமே நம்ம ஹோல்சேல் பண்ணும்போது ஹோல்சேல் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நல்லா பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் தேடி வாங்கிட்டுருக்கோம். ஸோ அப்படி நம்ம வாங்கும்போது இந்த டைம் வந்துட்டு நமக்கு நல்ல குவாலிட்டியாக நல்ல கலெக்ஷன்ஸ் வந்துட்டு கிடச்சிருந்துச்சி. நல்ல 6.5 சென்டிமீட்டர் வர ஓஎச்எம்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய அஃபோர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்சேல் கஸ்டமர்ஸ்க்கும் ப்ளஸ் நம்மளோட பர்சனல் கஸ்டமர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் கொடுக்கணுன்ற கான்செப்ட் நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஷிப்மெண்ட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. ஏன்னா இந்த டைம் வந்துட்டு நமக்கு ஹோல்சேல் ஆர்டரே பார்த்திங்கன்னா அக்வேரியம் ஷாப்ஸ்க்கே நம்ம வந்துட்டு அரௌண்ட் 20 ஷாப்ஸ்க்கு நம்ம ஃபிஷ்ஷஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து உடனே நம்ம பேக் பண்ணி நம்ம ரீசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினச்சோம். பட் என்ன ஆச்சுன்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிஞ்சு எல்லா ஃபிஷ்ஷுமே செத்துருந்துச்சுன்ட்டு. ஸோ இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், செல்லர் சைட்லேருந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஃபிஷ்ஷு பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப் ஒவ்வொரு செலக்ட் வாங்குவோம். இப்போ ஓஎச்எம்ஸ் ஒரு செலக்ட் வாங்குவோம், க்ரௌன் டெயில்ஸ் ஒரு செலக்ட் வாங்குவோம். எல்லாமே வந்துட்டு ஒரே செலக்ட் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்காது. ஸோ வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைப் வந்துட்டு ஒவ்வொரு செலக்ட் வாங்குவோம். எப்படின்னா ஒரு செலக்ட் ஒரு 300 பீஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செலக்ட் 200, 500 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குவோம். ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரே இடத்துக்கு வந்துட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி மொத்தமாக வந்துட்டு பாக்ஸில் பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஒரே செலக்ட்டை போய் ஹெல்ப் கேட்டிருந்தோம். ஸோ இந்த அவர் என்ன சொன்னார்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜ் பண்ணுவேன், பட் நல்ல குவாலிட்டியான ஃபிஷ் நானே ஹேண்ட் பிக் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருந்தப்பல அவர் சொன்னபடி நல்ல குவாலிட்டியான பெரிய சைஸ் ஃபிஷஸ்லாம் போட்டார். பட் என்ன ஒரு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா அவரே வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துட்டார். ஸோ இவர் வந்துட்டு ரெகுலராக பேக் பண்ணி கொடுக்குறவர் அப்படின்னு நினச்சி அந்த ஷிப்பிங் ஏஜென்சிலையும் அதை செக் பண்ணாமல் வெயிட் மட்டும் செக் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை சென்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கார்கோவில் வந்துட்டு ஃபிஷ்ஷஸ் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஐஸ் பாட்டில் வைப்பாங்க சரிங்களா. நார்மலாக நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதை வந்துட்டு ஃப்ரோஸ் பண்ணி வைப்பாங்க. அதை வந்துட்டு இவர் வைக்காமல் விட்டார் பாக்ஸுக்குள்ளே. ஸோ வைக்காமல் விட்டதுனால ஹீட் பெனிட்ரேட் ஆகி ஃபிஷ் எல்லாமே செத்து போச்சு. இந்த ஃபிஷ் எதுவுமே ஹீட்டு தாங்காமல் எல்லா ஃபிஷ்ஷுமே செத்து போச்சு. நானும் கொஞ்சம் ஃபிஷ் பிழைக்கும்னு நினச்சேன். எனக்கு அரௌண்ட் ஒரு 45 சம்திங் ஓஹெச்எம்ஸ் தான் பிழைச்சிருந்துச்சு சரிங்களா. அரௌண்ட் 800 பீஸில் 45 பீஸ் கிட்ட தான் உயிரோடையே இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு பார்க்கறதுக்கு அக்செப்டே பண்ண முடியல சரிங்களா. எப்போவும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷிப்மெண்ட் வரும்போது நம்ம வந்துட்டு அலைவாக இருக்க ஃபிஷ்ஷில் எத்தனை ஃபிஷ் செத்துருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம். பட் இந்த ஷிப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1200 மீன் செத்துருக்கு. அதில் கொஞ்சம் மீன்ஸ் ஆகாததுக்கும் போராடுது. அதையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த ஃபிஷ்ஷு மூவ் கூட பண்ணாது. அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதே எங்களுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இல்லவே இல்லை. பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில ஃபிஷ்ஷஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அலைவாக இருந்துச்சு. எப்படி அது காரணம் என்னென்னா அதில் வந்துட்டு ஐஸ் பாட்டில் இருந்துச்சு. பட் இன்னொரு பாக்ஸில் ஐஸ் பாட்டில் இல்லாத ஒரே காரணத்தினால ஒரு மிஸ்டேக்னால எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி செத்து போயிடுச்சு. அட்லீஸ்ட் நானாட்டு வந்துட்டு செல்லர்கிட்ட சொல்லியிருந்துருக்கணும் இந்த மாதிரி வந்துட்டு ஐஸ் பாட்டில் போடுங்கன்ட்டு. ஸோ அவங்க ரெகுலராக வந்துட்டு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அனுப்புகிறவங்க அப்படின்றதுனால நம்ம போட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம நினச்சிருந்தோம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க சைட்லேருந்து ஃபிஷ்ஷை சென்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஃபிஷ்ஷை வந்துட்டு ஏஜென்சியில் கொடுத்துருக்காங்க. அவங்க டிலே ஆகும்னு நினச்சி இவர் நம்ம ரெகுலர் செல்லர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி பாக்ஸை போட்டாங்க. எல்லா ஃபிஷ்ஷும் ஒரு மிஸ்டேக்னால போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம செல்லர்கிட்ட போய் நம்ம கிளைம் கேட்டோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது என்னோட மிஸ்டேக் தான், நான் கிளைம் தந்துடுறேன் அப்படின்னாங்க. பட் என்ன தான் கிளைம் தந்தாலும் நம்ம வந்துட்டு இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் அந்த ஃபிஷ் பாக்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா வெயிட் சார்ஜஸ் பே பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நமக்கு 100% லாஸ் தான். அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் இவ்வளோ லைஃப்ஸ் போகுது, இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு 5-6 மாதம் வளர்த்து அதுங்க பெரிய சைஸில் இருக்கும்போது அதோட பியூட்டியை வந்துட்டு நம்மளால் ரசிக்க முடியாமல் செத்து போச்சு எல்லாமே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபீமேல்ஸாக உயிரோடு இருந்துச்சு சரிங்களா. எல்லாமே நல்லா பெரிய சைஸ் ஃபீமேல்ஸு. இன்னுமே வந்துட்டு எதுவும் செட்டில் ஆகலை, இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஷிப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்ததுலேயே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா டம்போ ஓஹெச்எம்ஸ் நல்ல பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. அதுங்களுக்குள்ள ஃபீமேலாக அட்டகாசமாக இருந்துச்சு, மேல்ஸ் மாதிரி இருந்துச்சு ஃபீமேல்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்மளோட எக்ஸாட்டிக் பாக்ஸு எல்லாமே வந்துட்டு சேஃபாக வந்துச்சு. ஆனால் இந்த ஹோல்சேல் பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சாலிட் ப்ளக்கார்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க, 200 பீஸ் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த 200 பீஸ் மட்டும் எப்படி சர்வைவ் ஆச்சுனே தெரில சரிங்களா. அது எல்லாமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. சாலிட் கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, கோல்டு ப்ளக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ஒயிட் ப்ளக்கார்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்துருந்துச்சு. இது எல்லாமே நல்ல ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. எனக்கு அதுதான் கண்டுபிடிக்க முடியல, என்னடா இது ப்ளக்கார்ட்ஸ்லாம் உயிரோடு இருக்குது, ஓஹெச்எம்ஸ்லாம் செத்து போச்சு, ஓஹெச்எம் ஃபீமேல்ஸாக இறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுங்களெல்லாம் செட்டில் டவுன் பண்ணிவிட்டு நம்மளோட எக்ஸாட்டிக் பாக்ஸ் எடுத்தோம். ஸோ எக்ஸாட்டிக் பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு என்னெல்லாம் வந்துருச்சுன்னா நல்ல குவாலிட்டியான ஹெல்பாய் பேர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹெல்பாய் பேர்ஸு அதுவும் வந்துட்டு நல்ல சைஸில் வந்துருந்துச்சு சரிங்களா. எப்போவும் நம்ம ஹெல்பாய் பேர்ஸ் கொஞ்சம் யங் சைஸில் தான் வரும். இந்த டைமில் வந்துட்டு நல்ல பெரிய சைஸில் வந்துருந்துச்சு. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு.
நல்ல ப்ரீடிங் பேர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் ஜாயின் ஆகிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய காம்போ ஆஃபர்ஸ், நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாக் சாமுராய் HMPK பேர்ஸ் வந்துச்சு. மேல்ஸ்லாம் நல்ல சைஸில் இருந்துச்சு, ஃபீமேல்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைஸில் இருந்துச்சு. நல்ல எக்லோடடான பேர்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பேர்ஸ்லாம் இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு செட்டில் டவுன் பண்ணிட்டு நம்ம குரூப்பில் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு க்ரீன் சாமுராய் பேர்ஸ் இருந்துச்சு சரிங்களா, அது லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்டார் டெயில் ஹெல் பாய்ஸ் வந்துருந்துச்சு. எல்லாமே செம்ம சைஸில் இருந்துச்சுங்க, பக்காவான குவாலிட்டி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு வியட்நாம் லைன் ஹெல் பாய்ஸும் இருக்கும், தாய்லாந்து லைன் ஹெல் பாய்ஸும் இருக்கும். ஸோ வியட்நாம் லைன் ஹெல் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ க்ரீன் ஸ்டார் டெயில்ஸில் இருக்கும். தாய்லாந்து லைன் பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேட்ஸில் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ஸ் வந்துட்டு ப்ரீ புக் ஆயிருந்துச்சு. ஸோ அது போக மிச்சம் இருக்க பேர்ஸ்லாம் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நல்ல கண்டிஷன் ஆகி நம்ம இடத்துக்கு அடாப்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு ஃப்ளாரிங் வீடியோஸ் வந்து குரூப்பில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுவோம். ஸோ உங்கள் யாருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஃபிஷஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த இறந்து போன ஃபிஷஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு அள்ளி நம்ம வந்துட்டு டிஸ்போஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன இஷ்யூ ஆச்சுன்னா, இந்த மாதிரி நமக்கு எப்போவுமே ரெகுலராக நடந்ததில்லை. அதிகபட்சம் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஹோல்சேல்ஸ்லாம் எடுக்கும்போது ஒரு 60-70 மீன் ஹையஸ்ட்டாக நமக்கு இறந்துருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு 1200 மீன் இறந்ததுன்றது ரொம்ப ஃபஸ்ட்டு டைம். பட் இதை என்னால் அக்செப்டே பண்ண முடியல சரிங்களா. ஒரு ஃபிஷ் ஆபியஸ்ட்டாக இருந்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இவ்வளோ பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்திருக்கு, பட் அதை அன்பேக் பண்ணி உங்களால் அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு செட்டில் டவுன் பண்ண முடியலன்ற ஒரு வருத்தம் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 1 பேர் 2 பேர் வாங்குவாங்க. ஸோ இன்கேஸ் ஏதாட்டும் ஒரு ரேர் சிச்சுவேஷனில் யாருக்காட்டும் ஃபிஷ் இறந்து போகும். ஸோ அவங்களுக்கு அதையே அக்செப்ட் பண்ண முடியாது. பட் இப்போ பாருங்கள், நமக்கே வந்துட்டு இந்த ஒரு மோசமான நிலைமையாச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஆன்லைனில் நீங்கள் யார்கிட்டனாலும் ஃபிஷ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஆனால் என்ன பண்ணணுன்னா, ஒரு செல்லர் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து எஃபர்ட் எடுத்து ஃபிஷ்ஷு ஆகணும்னு நினச்சி யாரும் பேக் பண்ண மாட்டாங்க. ஃபிஷ்ஷை வந்துட்டு எவ்வளோ சேஃபாக கஸ்டமர் கையில் டெலிவரி பண்ணணும்னு நினச்சி தான் அவங்க பேக் பண்ணுவாங்க. கொரியர் டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கொரியரை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக ட்ராக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எதுக்கு அப்படி சொல்கிறோன்னா, இங்கே வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு செம்ம ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த ஹீட்டில் வந்துட்டு என்ன தான் நல்ல பேக்கிங் பண்ணியிருந்தாலும் அப்படின்னா ஒரு 2 hours பாக்ஸ் வந்துட்டு வெயில்லையோ இல்லை ஹீட்டாக இருக்கிற இடத்துல வச்சாலும் கண்டிப்பாக வந்துட்டு ஹீட் பெனிட்ரேட் ஆகி ஃபிஷ் இந்த மாதிரி சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது சரிங்களா. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு டோர் ஸ்டெப் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி லைவ் ஐட்டம் வாங்கும்போது தயவு செஞ்சு டோர் ஸ்டெப் டெலிவரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. உங்களால் கொரியர் ஆஃபீஸில் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம், பக்கத்தில் எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபிஷஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.